இந்த இடத்தில் முக்கியமான ஒரு விடயத்தை நான் கட்டாயம் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்த நிர்வாகிகளே, அன்பார்ந்த பள்ளிவாசலுடைய பொறுப்புதாரிகளே, அன்பார்ந்த ஊர் பிரமுகர்களே, உங்களுடைய சிந்தனைக்கு நீங்கள் எடுக்க வேண்டும். நம்முடைய பள்ளிவாசல்களில் முஅத்தின்மார், இமாம்கள் பள்ளியில் இருக்கிறார்கள். அங்கே அவர்களுடைய இஃப்தாருடைய ஏற்பாடை நீங்கள் சற்று சிந்திக்கிறீர்களா? அவர்களுக்கு இஃப்தாருடைய ஏற்பாடு என்ன இருக்கிறது என்பதை சற்று சிந்திக்கிறீர்களா? நாங்கள் வீட்டிலே இருந்து கொண்டு பழத்தோடும் சோட்டிஸ் வகையோடும் நாங்கள் அங்கு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் நிர்வாகிகளாக பொறுப்புதாரிகளாக இருக்கிறோம். நாங்கள் நம்முடைய பள்ளியில் கடமை செய்யக்கூடிய முஅத்தினுடைய நிலைமையை பற்றி யோசிக்கிறோமா? முஅத்தின் ஒரு கஞ்சி கோப்பையோடு இருக்கிறார். பள்ளியுடைய இமாம் ஒரு கஞ்சி கோப்பையோடு இருக்கிறார். நாங்கள் இமாமுடைய உணர்வில் நாங்கள் பங்கெடுக்க வேண்டும். நாங்கள் முஅத்தினுடைய உணர்வில் பங்கெடுக்க வேண்டும். ஒவ்வொரு நிர்வாகிகளும் யோசியுங்கள். இமாம் முஅத்தின் பள்ளியில் இருக்கின்றார். அவர் வீட்டில் இஃப்தார் செய்வதை விட பள்ளியில் இஃப்தார் செய்யும் நாட்கள் தான் அதிகம். ஒரு இமாமுடைய 40 வரை ஒரு பள்ளியில் கடமை செய்தால் அவர் எத்தனை நாட்கள் தன்னுடைய குடும்பத்தோடு தன்னுடைய வீட்டிலிருந்து இஃப்தார் செய்திருப்பார்? ஏன்? ஒரு பிரச்சனை, அவருக்கு நேரம் போதாது. வீட்டில் இஃப்தார் செய்துவிட்டு பள்ளிக்கு வந்து இஃப்தார் செய்வதற்கு, பள்ளியில் வந்து கடமை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் அவருக்கு கிடையாது. நாங்கள் யோசிக்கின்றோமா? அந்த இஃப்தாருடைய இமாமுடைய முஅத்தினுடைய இஃப்தாருடைய ஏற்பாட்டை யோசிக்கிறோமா? இல்லை சகோதரர்களே. நிறைய இடங்களில் அவதானிக்கின்றோம், இமாம்கள் முஅத்தின்களுடைய விடயத்தில் பலர்கள் பொதுவோக்காக நடந்து கொள்கிறார்கள். எல்லோரையும் செல்லவில்லை, குறித்த நபர்களே இது சாரும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் சற்று யோசிக்க வேண்டும். அவர்களுக்கும் உணர்வு இருக்கிறது. நாங்கள் வெறுமனே அவர்களை கடமைக்கு உத்தரவிட்டு செல்வது அல்ல. அவர்கள் இஃப்தார் சுவைக்கு என்ன ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், அவர்கள் நாங்கள் வீட்டிலிருந்து இஃப்தார் செய்கிறோம், அதே ஏற்பாடு அவர்களை நாங்கள் பள்ளியில் செய்து கொடுக்கிறோமா என்பதை சற்று சிந்தியுங்கள். இல்லாவிட்டால் நாங்களும் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள்.